ஹலோ கைஸ், ஹேவ் ஏ கிரேட் டே. இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா RR 310 ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓனர்ஷிப் ரிவ்யூனா இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி அண்ட் காஸ்ட்டு ஓனர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி நம்ம ஓனரை கூப்பிடுவோம். சரி வாங்க. உங்கள் நேம் என்ன ப்ரோ? அனீஸ். சரி உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என் வீடு வந்து மண்டையாரில் இருக்குது. மிடில் கிளாஸ் தான். இங்கே ராஜனன் கோயிலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபா வரும். சரி இந்த பைக்கு நீங்கள் எப்போ வாங்கினீங்க? இது வந்து புதுசாக வாங்கினீங்களா? எப்படி இதோட ஃபுல் நீங்கள் இந்த பைக்கை எடுக்கிறதுக்கான ரீசனை சொல்லுங்கள். ரீசன் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட லுக் வைஸ் பார்த்திங்கன்னா துக்வாட்டி அந்த ஸ்மெல் அந்த இதோட இருக்கும். இப்போ வந்து BS6 வந்து ரொம்ப நல்லா இருக்காது, சவுண்டும் கொஞ்சம் அவ்வளோ இருக்காது. அதனால் வந்து BS4 தான் நான் செலக்ட் பண்ணேன். BS4 வந்து கிடைக்கவே இல்லை. செகண்டாக தான் எடுத்தேன், நாகூர்லேருந்து எடுத்தேன். நம்ம TN 75 ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்தனால எடுத்துட்டேன். இதோட நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 185 வந்தது. மாதம் 5000 ரூபா டியூ கட்டி. இப்போ சரி நீங்கள் செகண்ட்ஸில் வந்து எடுத்துருக்கீங்க. இந்த வண்டி எடுக்கும்போது நல்ல கண்டிஷனில் இருந்துச்சா எப்படி? நல்ல கண்டிஷனாக தான் இருந்துச்சு. 8000 கிலோமீட்டர் தான் ரன் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் நான் வந்து 11,000 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கேன். அவர் வந்து வச்சுருந்தவர் வந்து ஒழுங்காக ஃப்ரீ சர்வீஸ் எதுவுமே பண்ணல. அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை மட்டும் வந்தது. எப்படியும் ஒரு வேலையை பார்த்துங்க ஒரு 12 ரூபா அந்த ரேஞ்சில் வந்தது வேலை. சரி இது இப்போ BS6ல் இதோட ரேட் எவ்வளோ வருது? 315. திருவனந்தபுரத்தில் எடுக்கணுமா அப்படின்னா 315 தான் கிடைக்கும் நமக்கு இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து அளவு கிடையாது. சர்வீஸும் அவ்வளோ கிடையாது. சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி இந்த வண்டியோட மைலேஜ் எப்படி அண்ட் டாப் ஸ்பீடு எப்படி அதான் சொல்லுங்கள். மைலேஜ் பார்த்திங்கன்னா 32 சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்கு, டிஸ்பிளேல காமிக்குது. ஆனால் நமக்கு ஒரு 30, 28 அந்த மாதிரி தான் கிடைக்கும். சரி இப்போ மெயின்டெனன்ஸு கஷ்டம்னு சொல்கிறீங்க. சப்போஸ் இது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு சப்போஸ் ஷாப்பில் விட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? இப்போ அவுட் சைடு வெளியே நம்ம ஒர்க் ஷாப்பில் விட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? இந்த வண்டி வந்து பெருசாக நம்பி யாரு கையிலும் கொடுக்க முடியாது. அதனால் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்குகளை இது சர்வீஸில் தான் போயிட்டுருக்காரு. அதனால் அவர் மூலமாக வண்டி சர்வீஸ் பண்ணேன். நல்லா கண்டிஷனாக தான் இருக்குது, நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. சரி இதோட லைட்டு அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். லைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா LED லைட்டு தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து மற்ற பைக்கில் பார்க்கும்போது ஒரு சைடு மட்டும்தான் பற்றும். நம்ம காலையில் ஆன் பண்ணும்போது ஒரு சைடு மட்டும்தான் பற்றும். ஆனால் இது வந்து 2 சைடுமே லைட்டு பற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. புதுசாக நல்லா இருக்குது. ஓகே இது வந்து இப்போ வந்து கன்சோலை பற்றி பார்க்கலாம். இதோட கன்சோலில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கா? எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த நம்மளோடைய ரோட்டில் வந்து ஓட்டுற கண்டிஷனுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சரி இப்போ 310 cc ஆகும். இது BMW ஒரு இதோட வந்த வண்டி. இதோட பவர் வந்து நம்ம ஊருக்கு செட் ஆகுதா இப்படி? செட் ஆகுது. நான் இப்போ வந்து மார்த்தாண்டத்தில் வேலை பார்க்குறதுனால நமக்கு வந்து ஹைவேல தான் வருவேன். அதனால் வந்து பெருசாக வந்து எனக்கு தெரியல. நல்லா இருக்குது. மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருக்குது. சரி நம்ம சிட்டியில் எவ்வளோ டாப் ஸ்பீடு பிடிச்சிருக்கீங்க? அல்லாத வெளியே அந்த ஹைவேல எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க? சிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 80, 85 அந்த மாதிரி தான் போவேன். ஹைவேல பார்த்திங்கன்னா வந்து ஒரு 120, 100 ஆவரேஜாக 100 அந்த மாதிரி தான். சரி இந்த பைக்கை ஒரு ஆள் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? BS6 வந்து இப்போ நல்லா தான் இருக்குது, எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் காஸ்ட்டெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அப்படின்னா எடுக்கலாம். இப்போ நான் பார்க்கும்போது இது ரொம்ப முதல்ல வச்சுருந்தவர் வந்து அவ்வளோ வேலை வந்து சர்வீஸ் எல்லாம் பண்ணாதனால எனக்கு கொஞ்சம் வேலை வருது. அவர் ஃப்ரீ சர்வீஸ் எதுவுமே பண்ணல. அதனால் வந்து எனக்கு இப்போ நான் வந்து வெளியே விட்டு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிட்டு, இல்லைனா ஷோரூம்லேயே விட்டு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கலாம். 14,000 கிலோமீட்டர்லாம் தேர்ட் சர்வீஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ தான் நான் வந்து 11,000 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கேட்கும்போது பண்ணி தரல. சரி இப்போ நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணீங்க இல்லை, அது எவ்வளோ காஸ்ட் ஆச்சு? சப்போஸ் நீங்கள் சர்வீஸ் என்னெல்லாம் பண்ணீங்க இப்போ சர்வீஸ் பண்ணது? மற்ற BS4 கம்பேர் பண்ணும்போது இந்த BS4 வந்து நான் வச்சுருக்க வண்டி வந்து ரொம்ப நல்லா வைப்ரேஷன்லாம் கம்மி பண்ணி ரொம்ப நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் சேஞ்ச் பார்த்திங்கன்னா லிக்யூம் ஆயில் தான் ஊற்றினேன். 4,000 ருபீஸ் ஆச்சு. அதுக்கு வந்து லேபர் சார்ஜ் அடுத்து அப்புறம் வந்து எல்லாமே மொத்தமாக சேர்த்து எவ்வளோ ஆச்சு? மொத்தமாக அது 12 ரூபா ஆச்சு.
12 சம்திங். காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் இல்லை. இதில் வந்து வைப்ரேஷன் இருக்கா? வைப்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வைப்ரேஷன் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். மற்ற BS4 கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் வந்து ரொம்ப வைப்ரேஷன்லாம் கம்மி. ஆனால் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் தூரம் ஓட்டும்போது கை வந்து மரத்து அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். சரி, இப்போ வந்து அட்வான்டேஜ்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? பிரேக்கிங் சிஸ்டம் தான் நல்லா ABSலாம் கொடுத்ததுனால நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஊருக்கு ஒரு டாப் ஸ்பீடில் ஒரு 100லாம் போயிட்டு இருக்கும்போது சடனாக பிரேக் எல்லாம் அடிக்கும்போது அப்படி பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாம் ஓகேவா? நல்லா இருக்குது. செமையாக இருக்கா? செமையாக இருக்குது. சரி, இந்த ஃபோர்க்கு USD ஃபோர்க்கும் அப்சைடு அதுக்கும் எப்படி கொள்ளாமா? நல்லா இருக்குது. மற்ற வண்டியில் பார்க்கும்போது இது வந்து மோல்டிங் டைப்பாக கொடுத்துருக்கனால, கோல்டன் மோல்டிங் டைப் கொடுத்ததுனால நல்லா இருக்குது. இது தனியாக ஸ்டிக்கரிங் தான் நம்ம பண்ணணும். ஆனால் இதில் வந்து அப்படியே செட்டாக கொடுத்துருக்கனால லுக் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. எப்படி ஸ்மூத்தாக இருக்கா இல்லை கொஞ்சம் டிப்பாக இருக்கா? ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்மூத்தாக இருக்கா? இந்த பைக்கோட வந்து ஹீட் இஷ்யூ இருக்கா? ஏன்னா KTM பைக்கில் வந்து ஹீட் இஷ்யூ இருக்கும். ஆனால் BMWவில் எப்படின்னு எனக்கு தெரியலை. உங்களோட பதில்? ஹீட் இருக்குது. ஆனால் ரன்னிங்கில் போகும்போது நமக்கு பெருசாக தெரியவே செய்யாது. ஆனால் ஸ்லோவாக போகும்போது இல்லைனா டிராஃபிக்லேயே தான் நிற்கும்போது கொஞ்சம் அப்படி இருக்குது. ஆனால் ரன்னிங்கில் போகும்போது பெருசாக ஹீட்டெல்லாம் அடிக்கவே இல்லை. நல்லா இருக்கா இல்லை லைட்டாக அப்படி ஒரு எப்படின்னா பொறுக்கிற அளவு இருக்கா இல்லை நல்லா ஓவர் ஹீட் இருக்கா? மீடியமாக தான் இருக்குது. மீடியம் தான் இருக்குது. டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ வருது ப்ரோ? 11 லிட்டர் வருது. நீங்கள் லாங் ட்ரைவ் ஏதாச்சும் போயிருக்கீங்களா? இல்லை இது வரைக்கும் லாங் ட்ரைவ் எதுவுமே போகலை. வீட்டில் இருந்து மார்த்தாண்டத்துலேருந்து வீடு, அது வேலைக்கு மட்டும் போகிற மாதிரி இருக்கும். சரி, நம்ம உங்கள் சீட் எப்படி? பில்லியன் சீட் எப்படி? ரைடரோட சீட்டு குஷன் எப்படி? ரைடர் சீட்டு நல்லா தான் இருக்குது. மார்த்தாண்டத்துலேருந்து இங்கே வரும்போது எனக்கு பெருசாக தெரியவே இல்லை. டியோவில் வரும்போது நமக்கு கழுத்து வலியெல்லாம் வரும். ஆனால் இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் வந்து பில்லியன் சீட்டு கம்பேர் பண்ணும்போது இது வரைக்கும் வந்து யாரையும் கூட்டிகிட்டு லாங் ட்ரைவ் எல்லாம் போனது கிடையாது. ஆனால் வந்து தங்கச்சியை மட்டும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஆனால் அவளுக்கு வந்து செட் ஆகலான்னு சொன்னான். குஷனிங் இல்லையா இல்லை இருக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து முதுகு வலி வருது அப்படின்னு சொல்லியிருந்தனால அவள் வந்து வண்டியில் அவ்வளோ வரமாட்டான். சரி, இந்த பைக்கோட அந்த பொசிஷன் எப்படி? கொஞ்சம் குனிஞ்சு கடந்து ஓட்டுன மாதிரி இருக்கும். அதோட அது எப்படி உங்களுக்கு? அது வந்து நம்ம பின்னால் கொஞ்சம் நீங்கி வந்து இருந்தோம் அப்படின்னா வந்து குனிஞ்சு கமந்து கடந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுதான் நல்ல பொசிஷன். ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் கூட இங்கே நீங்கி வந்து உட்காந்துருந்தோம் அப்படின்னா சாதா பைக்கில் நம்ம நிமிந்து இருந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். புல்லட்டில் அந்த மாதிரி போகிறது மாதிரி அந்த ஃபீல் தான் இருக்கும். அப்போ கம்ஃபர்ட்டு நல்லா தான் இருக்குது. இந்த பைக் கம்ஃபர்டபுள் நல்லா தான் இருக்குது. முதுகு வலி எதுவுமே வரும். இந்த பைக்கோட ஃபுல் ஓனர்ஷிப் ரிவ்யூ எங்களுக்கு கேட்டாச்சு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே. சரி, இந்த பைக்கோட சவுண்டை நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, செமையாக தான் சவுண்டு இருக்குது. BMW அந்த இதனால் சவுண்டு செமையாக இருக்குது. இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்து முடிச்சாச்சு. சப்போஸ் இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூவில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுறேன். என்னோட Instagram ID அண்ட் Telegram, Twitter ID வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், டேக் கேர், பாய்.